வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி சிஎஸ்கே vs ஆர்ஆர் மேட்ச் நடக்க போகுது. நம்ம டீம் வந்து சிஎஸ்கே இன்றைக்கி டாஸ் வின் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஆர் கேப்டன் டாஸ் வின் பண்ணி போய் நாங்கள் பேட்டிங் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. டாஸ் நம்ம சாதகமாக தான் போயிருக்கு, அப்படின்னு தான் நம்ம பவுலிங் தான் போட்டிருப்போம். லைனப்ஸை பார்த்துடலாம். அங்கே பார்த்தீங்கன்னா ஜோ ரூட் மற்றும் ஜெய்ஸ்வால் ஓப்பனிங் பண்ண கேப்டன்சி வந்து சஞ்சு சாம்சன் பண்ணுறாங்க. அது போக பவுலிங் லைனப்பும் சூப்பராக தான் இருக்குது. நம்ம டீமில் பார்த்தீங்கன்னா ராகுல் தேவாட்டி அவருக்கு பதிலாக மேகல் வெத்தேரா உள்ள வந்திருக்காரு. மற்றபடி எல்லாம் அதே தான். அவரோட ஓப்பனிங் பேட்ஸ்மேன் உள்ள வராரு. நம்ம சார்பாக கிறிஸ் வோக்ஸ் அவர் ஓப்பன் பண்ணுறாருங்க. முதல் பந்து கிறிஸ் வோக்ஸ் டூ ஜெய்ஸ்வால் நல்லா ரூம் கொடுக்காம நல்ல லைன் இதில் போட்டிருக்காருங்க. கிறிஸ் வோக்ஸ் செகண்ட் பால் சரியான ஷாட்டுங்க, வெளியே போய் விழுந்திருக்கு கிரவுண்டுக்கு வெளியே. சூப்பர் 6 கிடச்சிருக்கீங்க ஜெய்ஸ்வால் அவருக்கு. முதல் 6 இங்கே அவருக்கு. கிறிஸ் வோக்ஸ் நல்ல லைன் போட்டாலும் ரன் போகுது. அடுத்து இங்கே ஜோ ரூட் ஆப்ஸில் ஒரு பாலை நல்லா பெண்ட் பண்ணி சைடில் அடிச்சிருக்காருங்க. 1 பவுன்ஸ் போர் அவளுக்கு முதல் 4 இப்போ வந்திருக்குங்க. நோ பால் அதை போட்டிருக்காரு கிறிஸ் வோக்ஸ். இங்கே அதோட ஃப்ரீ ஹிட் வேறு வந்திருக்குங்க. நோ பால் ஃப்ரீ ஹிட்டா சரியான ஷாட் வெளியே போய் விழுந்துருக்கு. சரியான ஆக்டிங்க ஜெய்ஸ்வால்கிட்ட இங்கே செம்ம 6 போயிருக்காங்க. சூப்பர் 6 நல்ல ஃபார்மில் தட்டார் ஜெய்ஸ்வால் இன்றைக்கி. அதனால் பெரிய ஸ்கோர் போகணும்னு நினைக்கிறேன். இங்கே ஜோ ரூட் ஒரு கிளாஸாக அடிச்சிருக்காரு. அந்த பக்கம் ஜெய்ஸ்வால் அட்டாக்கிங் ஆடும்போது இந்த பக்கம் இவர் கிளாஸாக கட்டுறாருங்க. செம்ம 4 ரூட்டுக்கு. இங்கே சாகு அவர் உள்ள இருந்திருக்காரு. உள்ளே வந்தானே ஒரு விக்கெட் த்ரூ எடுத்து கொடுத்துருக்காருங்க. சரியான டைமிங்கில் படலை இந்த தடவை. இன்ஃபார்ம் பிளேயர் ஜெய்ஸ்வால் அவுட் ஃபார் 7. ஜாஸ் பட்லர் அவர் உள்ளே வந்திருக்காருங்க. செம்ம ஓபம் போட்டு உள்ளே வந்திருக்காரு. பீஸாக அவர் போட வந்திருக்காரு. சரியான ஷாட்டுங்க, கேப்பில் போயிருக்குது. இவ்வளோ பெரிய தூரமாக கிளாஸை காட்டி அடிச்சிருக்காருங்க. 2 ஃபீல்டு நடுவில் போயிருக்கு பால். ஜோ ரூட் இன்னைக்கு கிளாஸ் காட்டிகிட்டு இருக்காங்க. இந்த முறை லெக் சைடில் தூக்கி அடிச்சிருக்காரு. சரியான பவுண்டரி கிடச்சிருக்கீங்க. ஜோ ரூட் அவர் பேட்டில் இருந்து சரியான அதிரடியான ஆட்டம். பேக் டு பேக் பவுண்டரிஸ் வந்துட்டு இருக்குங்க. அடுத்து எந்த பக்கம் கட்டி போகிற நேராக போட்டிருக்காரு. அமைக்கி தான் அடிச்சிருக்காரு, ஆனால் பவுண்டரி போயிருக்குங்க. அதுவும் இந்த தடவை இன்னொரு பட்டில் அடிச்சிருக்காருங்க. அவருக்கு ஒரு நல்ல பவுண்டரி இங்கே கிடச்சிருக்கு. துஷார் தேஷ்பாண்டே அவர் உள்ள வந்திருக்காரு பட்லருக்கு போடுறதுக்கு. சரியான பால், ஸ்லோவர் பால், விக்கெட் எடுத்துருக்காருங்க. ஒரு நல்ல விக்கெட் சிஎஸ்கேக்கு. பட்லர் 10 ரனுக்கு அவுட் ஆகிட்டு கிளம்புறாரு பெவிலியனை நோக்கி. சரியான ஸ்லோவர் பால் கணிக்காம ஆடி இருக்காருங்க. பட்லர் பவுன்ஸுக்கு எதிர்பார்த்தாண்டார். அடுத்து கேப்டன் சஞ்சு சாம்சன் அவர் உள்ள வந்திருக்காருங்க. ரூம் கொடுத்து ஆப் சைடில் அடிச்சிருக்காருங்க. சரியான ஷாட், கிரவுண்டை விட்டு வெளியே போயிருக்குன்னு நினைக்கிறேங்க. சரியான 6 சஞ்சு சாம்சன் பேட்டில் இருந்து பந்தே அடிச்சிருக்காரு. இந்த முறை லெக் சைடில் கட்டாசி விட்டுருக்காருங்க. 2 பவுன்ஸ் 4 போயிருக்குது. சரியான பேட்டிங்கு சஞ்சு சாம்சன் பேட்டில் இருந்து வெளுத்த வாங்கிட்டு இருக்காருங்க. மீண்டும் லெக் சைடு திசையில் பட் இந்த முறை செய்யப்பட்டல. நேராக ஃபீல்டர் கையில் போய் உட்காந்துருக்கா. சரியான கேட்ச் பிடிச்சிருக்காருங்க. சிஎஸ்கேக்கு இன்னொரு விக்கெட் விழுந்திருக்கு. 3வது விக்கெட் இங்கே இழந்திருக்காங்க. ஆர்ஆர் இறங்கி வந்து அடிக்கிறதுக்கான ஒரு முயற்சி. ஏன்னா எக்ஸிக்யூஷன் சரியா இல்லைங்க. என்னன்னு கரெக்டாக தான் இருந்துச்சு, ஆனால் நேராக கையில் போய் உட்காந்துருக்கு. அடுத்த பேட்ஸ்மேன் தினேஷ் கார்த்திக் உள்ள வந்திருக்காரு. அவர்கிட்ட இந்த ஒரு ரிவர்ஸ் ஸ்வீப் வந்திருக்குங்க. அது மூலயமா ஒரு பவுண்டரி கிடச்சிருக்கா. ஆமாங்க, பவுண்டரி போயிருக்கு. தினேஷ் கார்த்திக் அவருக்கு இன்றைக்கி 4 கிடச்சிருக்கு இந்த ஐபிஎல்லில். மீண்டும் ஒரு ரிவர்ஸ் படிச்சிருக்காரு. பேட்டில் பட்டு தெரிச்சிட்டு போயிருக்கு பவுண்டரிக்கு. செம்ம பேட்டிங் இங்கே தினேஷ் கார்த்திக். எக்ஸ்பென்சிவ் ஓவராக போயிட்டுருக்கு சாகு கிட்டே இருந்து. இந்த முறை நேராக போயிருக்காருங்க. தாண்டிச்சா பவுண்டரிலேயே தாண்டிச்சுங்க. ஜஸ்ட் ஓவர் கிராசிங் பண்ணியிருக்கு. இந்த முறை 6 கிடச்சிருக்கு தினேஷ் கார்த்திக்கு. செம்ம பேட்டிங் காட்டிகிட்டு இருக்காருங்க. இந்த முறை மடக்கி லெக்ஸில் தூக்கி விட்டுருக்காரு. கேட்சா இல்லைங்க, 1 பவுன்ஸ் போயிருக்கு. சூப்பர் ஸ்ட்ரைக்கர் மாதிரி ஆடிட்டு இருக்காரு. எலக்ட்ரிக் ஸ்ட்ரைக்கருங்க. செம்ம பேட்டிங். இங்கே தட்டி விட்டு 2 ரன் ஓடி இருக்காங்க. பவுண்டரியா 2 ரன் தட்டி விட்ட மாதிரி இருந்துச்சு, ஆனால் 4 போச்சு. செம்ம பேட்டிங். இந்த சிங்கிளோட தினேஷ் கார்த்திக் அவரோட 50 கொண்டு வந்திருக்காருங்க. 35 பாலில் கொண்டு வந்திருக்காரு. சரியான பேட்டிங் காட்டியிருக்காரு ஆர்ஆருக்காக. 3 4 3 6 அப்படின்னு 30 ரன் பவுண்டரிலேயே சம்பாதிச்சிருக்காருங்க தினேஷ் கார்த்திக். கிறிஸ் வோக்ஸ் அவர் உள்ள வந்திருக்காருண்ணா. இல்லைங்க, ராணா உள்ள வந்திருக்காரு. வைடு ஆகிறதுக்கான முயற்சி. அதில் ஒரு பவுண்டரி கிடச்சிருக்கீங்க. தினேஷ் கார்த்திக் அவர் 100 ரன்னுக்கு பிளான் பண்ணிட்டார் போல், அடிச்சுக்கிட்டே இருக்காரு. இந்த முறை துஷார் தேஷ்பாண்டே வந்திருக்காரு. இவருக்கும் அதே ரிசல்ட்டு தாங்க. 1 பவுன்ஸ் 4 போயிருக்கு. 60 ரன் தாண்டிட்டாருங்க இந்த 4 மூலியமா. தினேஷ் கார்த்திக் அவர் செம்மண்ணி சாலை கொடுத்துட்ருக்காரு ஆர்ஆருக்காக. ராணா போடுறாருங்க ஜோ ரூட்டுக்கு. அப்பா சரியான ஷாட், பேட்டில் பட்டு தெரிச்சிட்டு போயிருக்கு ஸ்டேடியத்தை தாண்டிங்க. சரியான 6 ஜோ ரூட் கிட்டே இருந்தீங்க. கடைசி வர ஸ்டெடியாக கடைசியில் அடிக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. இந்த முறை லெக் சைடில் தூக்கி அடிச்சிருக்காருங்க. மீண்டும் ஒரு 6 பேக் டு பேக் 6 கிடச்சி இங்கே ஆர்ஆருக்கு ஒரு நல்ல ரன்னை நோக்கி போயிட்டுருக்காங்க. இங்கே மீண்டும் அடிப்பதற்கான ஒரு முயற்சி. மீண்டும் ஒரு 4. மீண்டும் அடித்தது யாருன்னா அர்ஷித் ராணா தாங்க. இந்த ஓவர் எக்ஸ்பென்சிவாக போயிட்டுருக்குங்க. 20 ஓவர் முடிஞ்சிருச்சுங்க. சரியான பேட்டிங் ஆர்ஆர்கிட்ட இருந்து இங்கே நம்ம பார்த்துருக்குறோம். இனிஷியலாக ஜோ ரூட் இருந்து கடைசி வரைக்கும் நாட் அவுட்டாக வந்திருக்காரு. 82 ரன் அடித்து. மற்ற யாருக்கும் சரியாக போடலைனாலும் தினேஷ் கார்த்திக் ஃபைனலாக வந்து 65 ரன் அடித்து தூக்கி வச்சிட்டாருங்க டீமை. 197 ரன் அடித்தா சிஎஸ்கே இந்த மேட்சை வெற்றி பெறுவாங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் டெவான் கான்வே மற்றும் மேரி ப்ரூக்ஸ் கலராகிறாங்க. அவங்களுக்கு 10 பால் போடுறாங்க. மொதல் பால் 10 போல்டுக்கு இங்கே டெவான் கான்வே ஆர்ஆர் சரியான ஸ்விங்கை ஹேக்கரோட வச்சுருக்காரு. செகண்ட் பால் இங்கே
தென் போல்ட் டெவான் கான்வேக்கு இந்த தடவை வீரி விட்டுருக்காருங்க. இந்த சரியான 4 இங்கே டெவான் கான்வேக்கு லைனில் லென்த்து கொஞ்சம் உள்ளே வச்சுருந்தா கரெக்டாக இருந்திருக்குங்க. ஏசிலூட் அவர் உள்ள வந்துருக்காரு. ஹாரி ப்ரூக்ஸ் அவர் அடிக்கிறாங்க. சரியான ஷாட் டெவான் கான்வே மாதிரி அவருக்கும் ஆஃப் சைட்லேயே ஒரு பவுண்டரி கிடச்சிருக்குங்க. சூப்பர் 4 இங்கே ஹாரி ப்ரூக்ஸ்லேருந்து. இந்த முறை ரிவர்ஸ் ஸ்வீப்பான முயற்சி ஹாரி ப்ரூக்ஸ் கிட்டேருந்து 1 பவுன்ஸ் 4 போயிருக்குன்னு நினைக்கிறேங்க. சரியான ஷாட் ஹாரி ப்ரூக்ஸ் நீங்கள் கொண்டு வந்திருக்க அவரோட ரிவர்ஸ் ஸ்வீப்பை வரேங்க. இந்த முறை இறங்கி வந்து லெக் சைடில் தூக்கி விட்டுருக்காருங்க. சரியான பேட்டிங் காட்டிட்டு இருக்காரு ஹாரி ப்ரூக்ஸ். இங்கே செம்ம ஸ்ட்ரைக்கிங்கில் போயிட்டு இருக்காருங்க தினேஷ் கார்த்திக்கோட. சரியான 4. இந்த முறை நேராக கத்தி அடிக்க போயிருக்காருங்க. மேலே டாப் ஏஜ் பட்டு போயிருக்கு. மூக்கு மேலே ராஜா பிடிப்பாங்களே கச்சா பிடிச்சிட்டாங்க. ஹாரி ப்ரூக்ஸ் அவர் அவுட் ஆகிட்டு போகிறார். சிஎஸ்கே முதல் விக்கெட்டு 17 ரன்களுக்கு அவுட் ஆகி உள்ள சென்றிருக்கா எஸ்எஸ்டி சொல் மாதிரியே. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் மிச்சல் மார்ஷ் அவர் விழுந்திருக்காரு. அவர் கைப்பில்ல முதல் இன்னிங்ஸ் இதுதாங்க. டெவான் கான்வே அடித்த பந்து விண்ணுக்கும் கொஞ்சம் நேரம் கழிச்சு மண்ணுக்கும் வந்திருக்கு. சரியான 6 இங்கே டெவான் கான்வே பேட்லேருந்து வந்திருக்குங்க. 90 மீட்டர் 6 போயிருக்குங்க. சரியான பேட்டிங். மீண்டும் அதே லென்த் அதே பால் அதே ஷாட். சரியான போர். ஏன்னா 2 ரன் மைனஸ் பண்ணிக்கோங்க. 4 தான் கிடச்சிருக்கு இந்த தடவை. இந்த முறை மிச்சல் மார்ஷ் அடிச்சிருக்காருங்க ஹேசில்வுட்டு. சரியான பேட்டிங் காட்டிகிட்டு இருக்காங்க சிஎஸ்கே பேட்ஸ்மேன். நீங்கள் மாறி மாறி பவுலர்ஸை டார்கெட் பண்ணுறாங்க. இங்கே ஒரு 4 மிச்சல் மார்ஷுக்கு முதல் 4 இந்த ஐபிஎல்ல. இந்த முறை ஷார்ட் பாலை பின்னாடி தூக்கி அடிச்சிருக்காருங்க. 4 கிடச்சிருக்கு இங்கே மிச்சல் மார்ஷ் கிட்டேருந்து. சில்வர்ட் முதல்ல டெவான் கான்வேக்கு போட வர்றாரு. ரிவர்ஸ் ஸ்வீப்பில் 6 போயிருக்குன்னு நினைக்கிறேங்க. சரியான ஷாட். இங்கே ரிவர்ஸ் ஸ்வீப்பில் 6 அடிக்கிறதுனா சும்மா இல்லை. அதை டெவான் கான்வே அடித்து கட்டியிருக்காருங்க. இந்த முறை ஷார்ட் பாலை ஃபுல் பண்ணியிருக்காரு. ஃபீல்டர் மண்டைக்கு மேலே ஒரு 4 கிடச்சிருக்குங்க. சரியான பேட்டிங் இங்கே டெவான் கான்வே. பவர் பிளே நல்லா யூஸ் பண்ணிருக்காரு. டிப்பாண்டா இங்கே லைன் அப்குள்ள முதல்ல இன்றைக்கி வந்திருக்காரு. வந்த உடனே அவர் டேக் ஆஃப் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு 4 டெவான் கான்வே மிக வேகமாக 50 நோக்கி போயிட்டுருக்காருங்க. ஃபுல்லாக லென்த் இறங்கி வந்து தூக்கி அடிச்சிருக்காரு. இந்த முறை லாங் ஆஃப் மேலே அடிச்சிருக்காருங்க. பவுன்ஸ் 4 போயிருக்குங்க ராக்கெட் அகத்தில். 3 பால் 3 4. இந்த தடவை பழி வாங்குவாரா டிப் பாண்டான்னு சொல்லிட்டு இருக்கும்போது நேராக கையில் போய் விழுந்திருக்கு டெவான் கான்வே. சரியான பேட்டிங் கட்டிக்கிட்டு இந்த டெவான் கான்வே அவுட் ஆகிட்டு கிளம்புறாருங்க. 40 ரன்னுக்கு 15 பால். அடுத்த பேட்ஸ்மேன் ரியான் பராக் உள்ள வரார். உள்ளே வந்த பந்து தூக்கி நேராக அடிச்சிருக்காருங்க. கத்தியாக இருந்தாலும் சரியான ரிசல்ட் 6 தாங்க வந்திருக்கு நம்மளுக்கு. இந்த முறை ஷார்ட் பால் போட்டிருக்காரு. அதையும் தூக்கி லெக் சைடில் கட்டாசி விட்டுருக்காரு. இன்னொரு 6 கிடச்சிருக்கு. ரியான் பராக் 2 பால் 2 6 அடிச்சிருக்காரு. அதற்கான முயற்சி போல்டு. சரியான பவுலிங் டிப்பாண்டே கிட்ட இந்த மிச்சல் பாஸ். சரியான பேட்டிங் ஆட்டிட்டு இந்த மிச்சல் பாஸ் 29 ரன்னுக்கு அவுட் ஆகிட்டு போகிறார். அடுத்து நேகல் வதேரா உள்ள வர்றாரு. அவருக்கு முதல் பேட்டிங் இன்னைக்கு இருக்குங்க. 10 போல்ட் அடிக்க போய் சொல்லிட்டு இருக்கும்போது நேராக கையில் கொடுத்துட்டு போயிருக்காரு நேகல் வதேரா. அவர் 1 ரன்னுக்கு பெவிலியன் நோக்கி நோக்கிட்டு போயிட்டு இருக்காரு. கிறிஸ் பாக்ஸ் அவர் வந்துட்டாருங்க அதுக்குள்ளே. சரியான ஸ்டார்ட்டாக இல்லைங்க. பவுன்ஸே அவ்வளோ பால் ஸ்பின்னர் கிட்ட இருந்து ஃப்ளிப்பர் மாதிரி போட்டார். நேராக அவுட் ஆகிட்டு சொல்லிட்டாருங்க. தலை தோனி அவர் உள்ள வந்திருக்காருங்க. போன மேட்ச் ஒரு 50 அடிச்சு ஜெயிக்க வச்சார் சிஎஸ்கே. இன்னைக்கு முடியுமா அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது நேராக கையில் போய் விழுந்திருக்கு. சரியான விக்கெட். தலை தோனி அவுட் ஆகிட்டு போய் நோக்கி போயிட்டு இருக்காருங்க. மேட்ச் ஒரு மாதிரி முடிய போதா. தளபதி வந்திருக்காருங்க. ஜட்டு அவர் உள்ள வந்திருக்காரு. வந்தோடனே லெக் சைடில் தட்டி விட்டு ஓடுறதுக்கான ஒரு முயற்சி. ரன் அவுட் ஆயிருக்காருங்க. ஷாருக் கான் அவருக்கு ரன் அவுட் ஆயிருக்காரா அப்படின்னு அம்பையர்கிட்ட கேட்டபோது ஆமான்னு சொல்லிட்டாருங்க. அம்பையர் கையை தூக்கிட்டாரு. ஆனால் ஷாருக் கான் அவுட் ஆகிட்டு போகிறாருங்க. தேஷ்பாண்டே உள்ள வந்திருக்காருங்க. கையிலேருந்து மேட்சை விட்டுட்டு இருக்காங்களா சிஎஸ்கே. இங்கே நம்ம ஜடேஜா வரைக்கும் கிடையாதுங்க. அவர் அடித்து நொறுக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பால் இன்னொரு 4. பின்னாடி ஒரு பவுண்ட்ரி முன்னாடி ஒரு பவுண்ட்ரிஸை வளாசி கொண்டுட்டு இருக்காருங்க. இந்த முறை உமேஷ் யாதவை பிரித்து எடுத்துகிட்டு இருக்காரு. ஆஃப் சைடில் மீண்டும் ஒரு 4. ரவீந்தர் ஜடேஜாவுக்கு இன்றைக்கி சரியான பேட்டிங். ஜெயிச்சு கொடுப்பாரா இன்றைக்கி இந்த மேட்சை. முட்டி போட்டு ஆஃப் சைடில் மீண்டும் அடித்துள்ளார். ஒரு 4 ஜடேஜாவுக்கு 5வது 4. ஹர்ஷல் பட்டேல் அவர் உள்ள வந்திருக்காரு. ஷார்ட் பால்கான முயற்சி நேராக அடிச்சிருக்காருங்க. வேர்ல்டு கப் விராட் கோலி அடித்த மாதிரி இவர் அடிச்சிருக்காருங்க. சரியான பேட்டிங். சூப்பர் ஷாட் ரவீந்தர் ஜடேஜா கிட்டேருந்து. தேவையான 6 இங்கே வந்திருக்கு ஜடேஜா கிட்டேருந்து. இந்த முறை தட்டி விட்டு ஓடுறதுக்கான முயற்சி. 2 ரன் பார்த்துருக்காருங்க. ஓடிடுவாங்களா டைவ் போட்டிருக்காரு. இந்த 2 ரன்னோட ஜடேஜாவோட ஒரு 50 வந்திருக்குங்க. சரியான 50ங்க. பேட்டு சுதராங்க. ஸ்வாட் டான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஸ்டைலை. சரியான பேட்டிங் காமிச்சிருக்காருங்க. 6 4 மற்றும் முறை 6 அடித்து சூப்பராக சென்னை சூப்பர் கிங்ஸை வெற்றி நோக்கி போயிட்டுருக்காருங்க. இந்த 4ஓட சென்னை சூப்பர் கிங்ஸ் அவங்களோட மேட்ச் ஜெயிச்சு பாயிண்ட்ஸ் டேபிளில் முன்னேறி போகிறாங்க. 3 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் மேட்சை ஜெயிச்சிருக்காருங்க. இனிஷியலாக டெவான் கான்வே அவர் அடிக்க ஹாரி ப்ரூக்ஸ் டைகர் நல்லா இருந்துச்சு. ஆனால் ஃபைனலாக வந்து ஜடேஜா அடித்து மேட்ச் ஜெயிக்க வச்சாருங்க. 3 விக்கெட் வித்தியாசத்தில் சிஎஸ்கே வின் பண்ணிக்காங்க இந்த மேட்சை. மேன் ஆஃப் த மேன் அவார்டை ஜடேஜா வாங்குவதோட இந்த மாதிரி கலகலப்பான வீடியோக்கள் பல வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.